ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்ஆர் கன்சல்டன்ஸோட வந்துட்டு நம்ம இந்த வீடியோ கொண்டு வரதுல மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து வாரத்துக்குரிய எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே தான். மெயினான விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ டைரெக்டாக ஸ்ரீலங்காவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. விசிட் வீசாவில் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக க்ளீனர்ஸ் வந்துட்டு வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபிஷ் கட்டர் அவைலபிளாக இருக்குது, மற்றது கார்டனர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், வெல்டர், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டைரெக்ட் வந்துட்டு இமீடியட் கேண்டிடேட்ஸ் தேவைப்படுறதுனால இலங்கையிலேருந்து விசிட் வீசாவில் வந்து சேம் டே வந்துட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி வேக்கன்சி எல்லாமே இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கோம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் சம் கம்பெனிஸ் இது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்தின் இந்த 3 டேஸில் எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுத்துட்றாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாள் 1 மந்த் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போகுது. சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிக்ரூட்மெண்ட் இப்போ பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது. எல்லா விதமான ஆல் கைண்ட் ஆஃப் ஜாப்புமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்ஆர் கன்சல்டன்சி ஊடாக வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் அத்தனை வரைக்குமே இலங்கையிலேருந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயோ அல்லது விசிட் விசாவிலையோ ரொம்பவே ட்ரஸ்ட்டாக ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேம் டே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லாமே வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான விஷயம் இதுதான். வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்ரீலங்காவிலேருந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம திரும்ப சொல்லிக்கிறது, யாராவது நம்பிக்கையான ஒரு பர்சன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக வந்துட்டு சேம் டே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்துட்டு லிமிட் வந்துட்டு 19 45 48க்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட ரிக்ரூட்மெண்ட் சர்வீசஸில் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தவிர்த்து ஃபீமேல்ஸ் நான் ஹவுஸ்மேட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஹவுஸ்மேட் பண்ணுறது கிடையாது. ஜென்ஸுக்கும் அந்த ஃபீமேல்ஸுக்கும் அந்த க்ளீனர்ஸுக்கு கம்பெனிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸுமே இதில் ஜாயின் பண்ண முடியும். யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் +971 58 131 8225 +971 58 131 8225 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. நான் 1-2 மெசேஜஸ் கிடையாது. ப்ரீவியஸ் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல மெசேஜஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அவ்வளோ மெசேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே நான் ட்ரீட் பண்ணுறதுக்கோ பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ கூட எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆள் மிஸ் ஆகுது. துபாயில் இருக்கக்கூடிய சப் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், இப்போ துபாய்க்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, இவங்களை வராங்க பேசுகிறாங்க, அதோடய அவடத்தை முடிஞ்சுது. அதோட பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு என்னுடைய டைரக்ட் கிளைண்ட்ஸை நான் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன். அதனால பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து வர பர்சன்ஸ் விசிட்டில் இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி ட்ரெண்டிங்மே அப்ளை பண்ணி வர முடியும். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கேரண்டிஸாக சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும், நம்மளுடைய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓகே, நன்றி. பாய் ஆல் ஆஃப் யூ. நான் மறுபடியும் சொல்கிறேன், +97 1 58 131 82 25 இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணிங்க சொன்னால் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு கால் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரே டயத்தில் கட் அண்ட் ரைட்டாக வந்து எல்லாமே கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்லுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா நிறைய கால்ஸ் வரதுனால எனக்கு எல்லா கால்ஸுமே ரெஸ்பான்சிபிலிட்டி உடனே பண்ண முடியாது. நீங்கள் விசிட்டில் வரணும், விசிட்டில் வார்த்தைக்கு இருக்கிறேன், அப்படி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் வார்த்தைக்கு இருக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி க்ளீனர்ஸ், இன்டோர் ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ், மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா விதமானதுக்குமே என்ன உங்களோட குவாலிஃபிகேஷனோ அதை மட்டும் போடுங்க. ஹாய் ஹலோ மட்டும் போடாதீங்க. ஹாய் ஹலோ போட்டிங்கன்னா எனக்கு மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு கூட டைம் பத்தாது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஆஃப் த. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக பேர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருந்தீங்க. பட் எனக்கு அந்த பேர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தோலில் பூரா போடுறது கிடையாது. இளைஞர் மட்டும் கிடையாது, இந்தியன்ஸ் அண்ட் நேபாள்ஸ் எல்லாருமே தேவை. துபாய்க்குள்ள இப்போ இருக்கக்கூடிய யாராவது ஃபீமேல் க்ளீனர்ஸ் இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.